பார்க்க போகிற ரெசிபி வந்து கும்பகோணம் ரசம். நீங்கள் வந்து இது பின்னாடி ரெசிபி பார்ப்பேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு தெளிவாக நம்ம வந்து ஒரு கப்பில் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ரசம், நல்லா விண்டருக்கு உட்காந்து சூப் மாதிரி குடிச்செல்லாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. இந்த மழை காலத்துக்கு நல்லா அடிப்பொலியான ரெசிபி. பின்னாடி ரெசிபிஸ் வரும், பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மக்களே, வணக்கம், வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரசம், கும்பகோண ரசம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். ரசம் அப்படின்னாவே நிறைய ரசம் இருக்குது. நாகை நல்லூர் ரசம், மைசூர் ரசம், இப்போ நான் மன்னார்குடி ரசம் அப்படின்னு நானே பேர் வச்சு அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு. அதே மாதிரி இதுக்கும் கும்பகோண ரசத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கும்பகோண ரசம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். இந்த மழை காலத்துக்கு, வின்டர் காலத்துக்கு சுட சுட சாதம் வச்சு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆலு ஜீரா ஒரு கறி, பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கேன். ஜீரா ஆலு கறி, அது சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தோடு நீங்கள் எந்த ரசம் வச்சு சாப்பிட்டாலும் சரி, மைசூர் ரசம், மன்னார்குடி ரசம், இந்த கும்பகோண ரசம் வச்சு அந்த ஜீரா ஆலு கறியை வந்து வச்சு சாப்பிட்டேன்னா அடிப்பொலியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டில் வரும். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அப்பப்போ கொடுக்குறேன். திருப்பி நான் வந்து சொல்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். சில பர்சனல் காலத்தினால என்னால் நடுவில் கேப் விட்டு என்னால் கொடுக்க முடியும், அதாவது கொடுக்க முடியாமல் இருக்குமோன்னு என்னோட திங்கிங் போயின்னு இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்சப்போ ஷார்ட்டாவோ ஒரு லாங் வீடியோவோ நான் கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நான் இன்கேஸ் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியலன்னா கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து இந்த சின்ன லெமன் சைஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸை வந்து புளியை ஹாட் வாட்டரில் ஊற போட்டிருக்கேன். இது நல்லா புழிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் துவரம்பருப்பு. ஆக்சுவலாக புளி வந்து ஜென்ரலாகவே ரொம்ப கம்மியாக போடுங்க. சாம்பார் ஆகட்டும், ரசம் ஆகட்டும், நம்ம பதிவில் நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து இந்த 1 கப்பால் துவரம்பருப்பு போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்க, சூப்பராக இது மட்டும் போட்டு மசிச்சிடலாம். ஸோ புளியை வந்து நல்லா வடிகட்டிண்டாச்சு. ஸோ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சமாக போட போகிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் போட்டுருக்கேன். சின்னதாக கட்டி பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொதிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வறுத்து இது அரைக்கலாம். பச்சையாக ரசத்துக்கு வேணுங்கிறது அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சியில் நான் இந்த தேங்காய் சில்லாக இருந்ததில்ல, அதை அரைச்சிட்டேன்ப்பா. ஸோ 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா. நீங்கள் வந்து தேங்காய் ஜாஸ்தி வேண்டாம்னாலும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம். நான் இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பார்த்துக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸாக அரைச்சிக்கலாம். புளி தண்ணி கொதிக்கிறது. இது கோர்ஸாக அரைச்சிண்டாச்சு, அதையும் இதில் விட்டுடலாம். நான் வந்து வேறு ஈயச்சொம்பு பாத்திரத்தில் மாற்றின்ட்டேன், ஏன்னா அது ரொம்ப கொஞ்சமாக இருந்ததுனால. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த பருப்பு ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பு ஜலத்தையே கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு இதில் அப்படியே விட்டுட்டோம். நல்லா கொதிச்சுருத்து இந்த பருப்பு இதை விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டுடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் மேலாக கீ விட்டுக்கலாம். நம்ம வந்து சைடில் வந்து தாளிச்சிடலாம். இன்றைக்கி நான் நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். எண்ணெயில் தாளிக்கலாம், நெய்யில் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது, கருவேப்பிலை, பெருங்காயம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவன் மேலே தலை மேலே கொட்டிடலாம். ஸோ
ஸோ மேலாக நுரைச்சின்னு வருது, கொத்தமல்லி போடலாம். இதோட ஹைலைட்டே வந்து மேலாக தேங்காய், இந்த தேங்காவை போடுறது தான் கும்பகோண ரசத்தோட ஹைலைட். இப்போ நம்ம வந்து தாளிச்ச இதை அதில் விட்டுடலாம். சூப்பரான நல்ல மணமாக இருக்குது. சூப்பராக நுரைச்சுருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கும்பகோண ரசம் ரெடி. ஸோ பார்த்தீங்களா கும்பகோண ரசம். இது நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஓட ஓட நெய் விட்டு நல்லா ரசம் விட்டு ஓட ஓட விட்டு நீங்கள் ஆலு கறி, கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, என் சிப்ஸ் கூட குழந்தைகளுக்கு தொட்டு சாப்பிட்டேன்னா அடிப்பொலியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹே கைஸ், அதாவது இது வந்து இன்னொன்று என்ன சொல்லணும், நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதாவது நடுவில் நம்ம வந்து ரெசிபிஸ் போடல, ஓகேவா? நடுவில் கொஞ்ச நாள் போட முடியாமல் போயிடுது. நடுவில் எனக்கு போட முடியாமல் போய்டுறது. அதுதான் நான் சொன்னேன், அதாவது ப்ரொஃபஷ்னல் வேறு பர்சனல் வேறு இல்லையா? ஸோ எனக்கு பர்சனலாக நிறையா இருக்கிறதுனால என்னால் நடுவில் போட முடியல. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுற பாருங்கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நாகை நல்லூர் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து ஃபேமிலி குக்கு, அதாவது சமையல் பண்ணுறவா எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இன்றைக்கும் அவள் அப்பா பண்ணிட்டு இருந்தா, நடராஜ மாமா பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கா. அதில் ஸ்ரீதரன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவர் திருப்பி இப்போ எங்காத்துல ஒரு கல்யாணம் வருது, திருப்பி அதுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு அவர் தானா. நேற்று வந்தோடனே எங்கள் அண்ணா கிட்டேருந்து ஃபோன் வாங்கி உங்கள் தங்க வந்து நல்லா சமைக்கிறா. இது வந்து ஒரு தலையை தட்டிக்கணும், அதாவது அப்ரிஷியேட், ஒரு மாதிரி தலகணம் ஏறிடக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து உங்களோட சேனலில் நிறைய இப்போ வீடியோஸே காணுமே அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இதை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏண்டா நம்ம இவ வந்து போடலை அப்படின்னு நினைக்கிறேன் பற்றியெல்லாம், அதுவே எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக நான் நினைப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஹாப்பினஸ், சின்ன ஒரு குட்டி ஹாப்பினஸ், அவ்வளோதான் எனக்கு. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இல்லை இப்போ கொஞ்சம் திருப்பி போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியாதான்னு எனக்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. காலம் பகவான் போகிற வழியில் நான் போயின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒன்றும் சின்னதாக ஒரு ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.